நிறைய பேர் பார்த்தீங்கன்னா யூட்ரஸ் ரிமூவ் பண்ணிட்டோம்னு சொல்லுவாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்துட்டு யூட்ரஸில் கேன்சர் அப்படின்னு சொல்லிடுவாங்க. யூட்ரஸில் எப்படி கேன்சர் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அதுக்கும் ஒரு காரணத்தை நம்ம சொல்லவே முடியாது. யூட்ரஸில் வந்து கேன்சர் வரதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. அதாவது நம்ம கேர்லெஸ்ஸாக இருக்க எல்லாமே வரும் கண்டிப்பாக. அதனால் நான் வந்து சொல்கிறேன், சும்மா ஒரு ஒயிட் டிஸ்சார்ஜ் எடுத்துக்கோங்க. சின்னதாக ஒயிட் டிஸ்சார்ஜ் வந்தால் கூட நம்ம வந்து அதை பற்றி யோசிக்கணும். அப்நார்மலாக இருந்தால் ஏன் இப்படி வருது, சில பேருக்கு அப்படி ஸ்மெல்லு ரொம்ப வரும். அது ஸ்மெல்லு தாங்க முடியாத ஒரு ஸ்மெல்ல ஒரு ஒயிட் டிஸ்சார்ஜ் வரும். தயிர் மாதிரி திரிஞ்சு போய் பால் திரிஞ்சா மாதிரி தயிர் வந்து வர மாதிரி இந்த மாதிரிலாம் வந்தால் நீங்கள் கண்டிப்பாக போய் செக் பண்ணியே ஆகணும். இது வந்து ஏன் இப்படி வருது, அதான் இப்போ என்ன சொல்கிறாங்க, ரிசர்ச்சில் வந்து நம்ம காட்டன் தான் இன்னர் வேர் யூஸ் பண்ணணும் அப்படின்றாங்க. காட்டன் யூஸ் பண்ணால் எந்த பிரச்சனையுமே இல்லை சின்ன வயசுலேருந்தே. நிறைய பேர் வந்து இப்போ வந்து ரீசெண்டாக வந்து நிறைய மெட்டீரியல் வருது, அது வந்து நைலான் கலந்துருக்கு, எதோ கலந்து அது வந்து ஒரு செயற்கையில் தான் வருது எல்லாமே. ஸோ அதெல்லாம் யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக கேன்சர் வர்றதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு ரிசர்ச் சொல்லுது. அதனால நம்ம வந்து அதுலலாம் வந்து கொஞ்சம் கவனம் செலுத்தி தான் ஆகணும். நம்ம வந்து கேர்லெஸ்ஸா அதுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு, அதனால இது வந்து எனக்கு ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லைன்னு சொல்லக்கூடாது. இது மாதிரி மெனோபாஸ்க்கு அப்புறம் நிறைய லேடிஸ்க்கு வந்து கேன்சர் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. மெனோபாஸ் தான் வந்துருச்சே, இனிமேல் எனக்கு என்ன கவலை அப்படின்னு கண்டிப்பா நினைக்காதீங்க. மெனோபாஸுக்கு அப்புறமா எண்டோமெட்ரியம் திக்னஸ்னு ஒன்று இருக்கு, அதாவது நம்ம யூட்ரஸோட திக்னஸ் வால். இது மெனோபாஸ்க்கு அப்புறமா கூட தடிக்கிறத பார்க்குறோம். தடிச்சிடுச்சுன்னா அதுவும் கேன்சருக்கான அறிகுறி அப்படின்னு சொல்ற ஒரு ரிசர்ச்சும் இருக்கு. அது நடைமுறையிலும் இருந்துட்டு தான் இருக்கு. அதனால நம்ம வந்துட்டு ஒரு பெண்களா பிறந்தா நம்ம கடைசி வரைக்கும், நம்ம லாஸ்ட் காலம் வரைக்கும் நம்ம பரிசோதனை பண்ணிட்டு தான் இருந்தாகணும். வேற வழி கிடையாது. நம்ம வந்து ஆரோக்கியமா இருக்கணும்னு நினைச்சா இந்த வயசுல என்ன இருக்கு, வேண்டாம், இந்த வயசுல எனக்கு என்ன வரப்போகுது, எனக்கு மெனோபாஸ் 45லயே வந்தது, இதுக்கு மேல எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லப்பா அப்படின்னு சொல்லவே முடியாது. ஏன்னா ஆஃப்டர் மெனோபாஸ் இன்னும் அதிகமாக தான் பிரச்சனைகள் வரும். அதனால நீங்க அப்போ வந்து ரொம்பவே கவனம் செலுத்தணும். யூட்ரஸ்ல கண்டிப்பா கவனம் செலுத்தணும். யூட்ரஸ்ல இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும் வாய்ப்பு அதிகம். அதனால நீங்க தயவு செஞ்சு இதெல்லாம் ஏன் வருதுன்னா, அதுக்கு முன்னாடி நம்ம வந்துட்டு ஏதாவது வந்து இப்போ வந்து குழந்தை பிறக்காம இருக்கிறதுக்கு சில பேர் மெடிசன் எடுத்துப்பாங்க, டேப்லெட் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்கு வரத்துக்கு வாய்ப்புகள் அதிகம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்துட்டு இப்போ ஒரு விழா நடக்குது உங்க வீட்டில் அப்படின்னா, பீரியட்ஸ் வந்துட்டா அந்த விழாக்கு நான் போக முடியாது அப்படின்னு வீட்டில் மாமியார் கண்டிப்பா சொல்வா, நீ மருந்து எடுத்து தான் ஆகணும். என்ன மருந்துனா பீரியட்ஸை தள்ளி போடுற மருந்து. அந்த மாத்திரை எடுக்கும்போது பீரியட்ஸ் தள்ளி போகும், ஆனா அவங்க வாழ்க்கையே வந்து தள்ளியெல்லாம் போகாது, சீக்கிரமா முடிஞ்சிரும். ஏன்னா இந்த மாதிரி மாத்திரை எடுத்து பழகுனீங்கன்னா கண்டிப்பா கேன்சர் வரத்துக்கு வாய்ப்புகள் 100% இருக்கு. அதனால நீங்க இப்போ நடக்கக்கூடிய ஒரு விழாக்காக அந்த விழாவை நீங்க மாத்தி கூட வைக்கலாம், இல்ல நீங்க விழாக்கு போகாம கூட இருந்துருங்க. ஆனா அந்த விழால வந்து நான் இருக்கணும் அப்படின்னா நீ எடுத்துரு பரவாயில்ல அப்படின்வாங்க. அப்போ பீரியட்ஸை நம்ம இயற்கை என்ன பண்றோம், அழிச்சிட்டு ஒரு செயற்கையா நம்ம கிரியேட் பண்றோம். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு பீரியட்ஸை தள்ளி போறதுக்கு மெடிசன் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு கேன்சர் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அதே மாதிரி குழந்தை பெத்துக்காம இருக்கணும்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்துட்டு மெடிசன் எடுத்துக்கிறாங்க, டேப்லெட். ஸோ அந்த மாதிரி நிறைய முறை நீங்க எடுத்துட்டே இருந்தீங்கன்னா அவங்களுக்கும் கேன்சர் வர வாய்ப்புகள் அதிகம். ஸோ இந்த மாதிரி நிறைய காரணங்கள் இருக்கு. நம்மளுக்கு வந்து கண்ணுக்கு தெரிஞ்ச சில காரணங்களை தான் நான் சொல்லியிருக்கேன். இது நம்மளாவே நம்மளுக்கு குழிப்பறிச்சுக்கிற மாதிரி காரணங்கள். ஆனால் யாருக்குமே இதை பற்றி சத்தியமாக அவேர்னஸ் கூட இருக்காது. இதில் என்ன இருக்குது, நம்ம சும்மா தள்ளி போடுறது தானே பண்ணியிருக்கோம்னு நினைக்கிறாங்க. ஆனால் அதுக்கு பின்னாடி அவ்வளோ பெரிய பயங்கரம் ஒளிஞ்சு இருக்கு. தயவு செஞ்சு நீங்கள் வந்துட்டு யாருமே வந்து பீரியட்ஸை தள்ளி போட மருந்து எடுத்துக்காதீங்க. அதே மாதிரி குழந்தை வேணான்னு சொல்லிட்டு டேப்லெட்டும் எடுக்காதீர்கள். அதை எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு கேன்சர் காத்துட்டு இருக்கு. தயவு செஞ்சு அதே மாதிரி இன்னர் வேறும் நீங்கள் வந்து காட்டனா யூஸ் பண்ணுங்க. தயவு செஞ்சு நைலான் அந்த மாதிரி எல்லாம் போடாதீங்க. அதே மாதிரி டைட்டாவும் யூஸ் பண்ணாதீங்க. பண்ணும்பொழுது நம்மளுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கா யூட்ரஸ் பாதிக்கப்படும். யூட்ரஸ் தானே நினைக்காதீங்க. இப்போ கேன்சர் வந்து யூட்ரஸ் கேன்சர் வந்து எடுத்துறாங்க, அதோட முடிஞ்சிடாது, அது வந்து கொஞ்சம் இடத்துல பரவுதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி சீரியஸாக வந்து அதை நினைங்க, பயப்படுங்க. கண்டிப்பாக பயப்பட வேண்டியதுக்கு நம்ம பயந்து தான் ஆகணும். அதனால நீங்கள் வந்து பயந்து நீங்கள் கண்டிப்பாக சிலது தவறான விஷயங்கள் வேண்டாம். தவறான விஷயங்கள் வந்து இருக்கும் பொழுது நிறைய பெண்கள் வந்து நிறைய ஆண்களோட கான்டாக்ட்ஸ் வச்சுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கும் கேன்சர் கண்டிப்பாக வரும். ஸோ இதெல்லாம் மனசில் வச்சுட்டு நீங்கள் தயவு செஞ்சு உங்களோட உடம்புல வந்து கவனம் செலுத்துங்க. அப்போ தான் ஆரோக்கியமாக வாழ முடியும். இல்லை இப்போ நான் சொன்ன எல்லாத்துலேருந்தும் உங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஸ்கேன் பண்ணிவிட்டு எனக்கு கால் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். அக்குபங்க்சரும் ஹெல்ப் பண்ணோம். இந்த பிரச்சனையெல்லாம் கொஞ்சமாக இருக்கும்போதே சரிப்படுத்த முடியும். ஆனால் நீங்கள் இதை வளர விட்டுட்டு பெருசாக பூதகரமாக ஆயிட்ட பிறகு அதுக்கப்புறம் என்னன்றதை நம்ம அப்புறம் தான் பார்க்க முடியும். அதனால் தயவு செஞ்சு நீங்கள் வந்துட்டு கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க.